கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இன்று அருமையான மாலை வேளையில் பல ஆண்டுகளாக நம்முடைய சபையில் ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய சகோதரி மரகத மேரி, இன்றைக்கு அவர்கள் வீட்டில் இந்த வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஜெபக்கூட்டத்தை நடத்துவதற்காக கர்த்தர் முன்குறித்து இந்த நாளை நியமித்து அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் நிச்சயமாக நம் மத்தியில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். நிச்சயமாக இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறோம். இயேசு நம்மத்தில் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா? அவருக்கு பிரியமானது ஒரு காரியம் என்னவென்றால் நம்மை ஆசீர்வதித்து அவர் மகிழ்ச்சி அடைவார், திருப்தி அடைவார். அல்லேலூயா. ஆகையால் இந்த அருமையான நாளிலே நாம் பாடல்களை பாடினோம், வேத வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்தோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, அருமையான சகோதரி மரகத மேரி வீட்டிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறதப்பா. கர்த்தாவே, இப்பொழுதும் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். அது உம்மை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், அது தீர்க்கதரிசி ஏசாயாவின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை குறித்தே தியானிக்க வந்திருக்கிறோம், உம்மை குறித்தே பேச வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தையே ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனே, உம்முடைய நாம மகிமைக்காக பேசக்கூடிய ஆண்டவரே வார்த்தைகளை ஆசீர்வதித்தார். இந்த வசனங்களை வாசித்த அருமையான மகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிலிருந்து பேசுவார் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது அடியனுடைய நாவுகளை பிடித்து கொள்ளும், நீர் பேசுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே சொல்லும், நாங்கள் கேட்கிறோம் என்று சாமுவேல் சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை புறப்பட்டு செல்லும் பொழுது அது வெறுமனே திரும்பாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவ்வண்ணமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கப் போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள், செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. விசேஷமாக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அருமையான சகோதரி ஆண்டவரே மரகத மேரியையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் வாசித்த அந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா என்ற ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறும் கர்த்தருடைய
அனுக்கிரக வருஷத்தையும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். அவர்கள் 2 காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவர் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வேதாகமத்தில் உள்ள எந்த வசனங்களும் அவமாய் போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை என்ன செய்யலாம்? ஒரு காலம் ஒளிந்து போகாது. மத்தேயு 24:35 வசனத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வானம் கூட ஒளிந்து போகுமா, இந்த பூமி ஒளிந்து போகுமா? நிச்சயமாக ஒளிந்து போகமல்ல, அது ஒரு நாள் ஒளிந்து போகும் என்று வேத வசனத்தில் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் ஒளிந்தும் போகாது, அழிந்தும் போகாது, அது என்றென்றைக்கும் நிலைநிற்கும். அதனால தான் நாம் எதை விசுவாசிக்கிறோம்னா அவருடைய வசனத்தை, வார்த்தையை மட்டும்தான் விசுவாசிக்கிறோம். ஏன்னா வசனத்தில் தான் என்ன இருக்குது பிரியமானவர்களே? ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவருடைய வசனத்தை கொண்டு நாம் விசுவாசத்தோடு இருந்தால் நம்மால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இருக்காது. ஆகையால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியாக ஏசாயா சொன்ன இந்த வசனம் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. சிறு சிறு புஸ்தகமாக 66 புஸ்தகங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரங்கள், 39 புஸ்தகங்கள். புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள். ஆக மொத்தம் 66 புஸ்தகம். ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 66 புஸ்தகங்களுக்கு இணையாக 66 அதிகாரங்களை கொண்ட ஒரு புஸ்தகம் என்றால் அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 66 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த வேதாகமத்தின் தேவன் எவ்வளவு நேர்த்தியாக அதை எழுத வைத்திருக்கிறார் பாருங்கள். மொத்தம் 66 புஸ்தகங்கள். ஆனால் இந்த 66 புஸ்தகங்களில் காணப்படுகிற முக்கியமான காரியம் எல்லாமே இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். பாருங்கள், இங்கு இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் நின்று வாசிக்கக்கூடிய அந்த வசனங்களைத்தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் நின்று வசனங்களை வாசிப்பதற்கு முன்பாகவே, அவர் பிறப்புக்கு முன்பாகவே அவரை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. அது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். பாருங்க, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பெயர் வைக்கணும்? இம்மானுவேல் என்றால் காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. எத்தனை தேவன் உண்டு நமக்கு? ஒரே ஒரு தேவன். இஸ்ரவேலுக்குள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரு தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஒரே ஒரு தெய்வம் தான் நமக்கு. நமக்கு பல தெய்வங்கள் கிடையாது. 33 கோடியெல்லாம் நமக்கு கிடையாது. ஒரே ஒரு தெய்வம். என்னை பெற்றெடுத்த தாய் ஒரு பெண்ணு தான். உங்களை பெற்றெடுத்த தாயும் ஒரு பெண்ணு தான். 4 தாய் என்னை பெற்றெடுத்தாள் என்றால் யாருமே நம்ப மாட்டோம். ஆமென். அதே போன்றுதான் நம்ம சிருஷ்டித்த கர்த்தரும் ஒருவர் தான். ஆமென். பாருங்கள், ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். எல்லாரும் கிறிஸ்மஸ் பண்டிகை, இயேசு கிறிஸ்துடைய பிறந்தநாள் பண்டிகை அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க.
நல்ல பதார்த்தங்கள் எல்லா விதமே சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்கிறது? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் என்ன? அது பெத்லெகேம் தான். ஆமென். வேதம் லூக்கா 2:11 அப்படி சொல்லுகிறது. சரி, நம்ம வாசிக்க வேண்டாம், போகலாம். அதனால் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அவர் பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசனம், அவர் பிறந்த பிற்பாடு அவர் என்னவாக இருப்பார், என்ன செய்வார் என்று ஒரு தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. அது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பது கூட ஒரு தீர்க்கதரிசனம். அவர் என்ன செய்வார் இந்த உலகத்தில் என்பதை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம். அவர் எப்படிப்பட்ட பாடுகளை அடைவார் என்றும், அவர் எப்படிப்பட்ட மரணத்தை அவருக்கு சம்பவிக்கும் என்பது எல்லாமே இங்கே இருக்கிறது. ஆமென். ஆகையால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். சமீபத்தில் தீக்க கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் யூடியூப்பில் ஒரு செய்தி போட்டிருக்கா. எந்த காலத்திலேயாவது கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டேன். எந்த காலத்துலேயாவது யூடியூப்பில். நான் சும்மா இருக்க மாட்டேன், யார் என்ன பேசினாலும் பதிலடி தான். பதிலடி, அது தடாலடி. அல்லேலூயா. நம்ம சும்மா இருக்க முடியுமா? கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. வாய்க்கு வந்தபடி புலம்புவீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? யங் ஏஜ், குறைஞ்ச வயசு தான். அதே மாதிரி அது வக்கீல் மாதிரி தெரிஞ்சுது. தீக்க கட்சியிலேருந்து ஒரு பேச்சாளர், ஒரு கன்னிகை எப்படிங்க கர்ப்பவதி ஆக முடியும்? ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் தானே கர்ப்பமாக முடியும், அதுதானே விஞ்ஞானம். ஆனால் நம்முடைய தேவன் விஞ்ஞானத்தையும் சிருஷ்டித்தவர், விஞ்ஞானத்தை படைத்தவர், இந்த வானத்தையும் பூமி எல்லாத்தையும் படைத்தவர். புரிகிறதா? திடீர்னு பார்த்தேன், இந்த அம்மா திரும்ப திரும்ப அதே போடுறாங்க. கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆக முடியும், கன்னிகை எப்படி கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆகும், இப்படி திரும்ப திரும்ப அதே சீனை அப்படியே அந்த பாயிண்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்க. ஒரு 4-5 தடவை வந்துச்சு. ஒரு பதில் கொடுத்தாரு. நான் சும்மா இருப்பேனா கேட்டேன். அறிவியல் சார்ந்த ஒரு சம்பவம் இது அல்ல. அறிவியல் சார்ந்ததாக இருந்தால் ஆணும் பெண்ணும் இணைவதனால்தான் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். ஆனால் ஆணும் பெண்ணும் இணையாமலேயே கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆக முடியும்? இதில் எந்த அறிவியல் சார்ந்த காரியமும் இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அந்த அம்மாவுக்கு உடனே கமெண்ட் அனுப்புனேன். ஐயா, ஒரு கருப்பு பசுமாடு பச்சை புல்லை சாப்பிட்டு வெள்ளை பாலை தருகிறது, இது அறிவியல் மூலமாக நிரூபிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். புரியுதா உங்களுக்கு? மாடு எப்படி இருக்குது? கருப்பு, சாப்பிட்றது தர்ற பால், இது என்ன யாம்பு? கருப்பு மாடு சாப்பிட்றது பச்சை புல், பச்சை பச்சைன்னு இருக்கு, பால் மட்டும் ஏன் வெள்ளையே வருது? நீங்கள் யாராவது விவரிக்க முடியுமா? இதுதான் விஞ்ஞானத்துக்கு அடுத்ததாக தேவனுடைய சிருஷ்டிப்பு. விஞ்ஞானத்தை கொண்டு தேவனை நிரூபிக்க முடியாது, நாங்கள் தேவனை வைத்து விஞ்ஞானத்தை நிரூபிப்போம். எனக்கு இன்னும் பதில் வரல. கருப்பு பசுமாடு பச்சை புல்லை தின்று வெள்ளை பாலை தருகிறது, இது என்ன விஞ்ஞானம்னு ஒரு கேள்வியை போட்டேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுக்கு பதிலே கொடுக்க முடியாது. அது தேவனுடைய தீர்மானம், அதுதான் தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய நிகழ்ச்சி, அதுதான். அல்லேலூயா. ஆகையால் பாருங்க, கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆகினால் அதற்கு ஒரு அருமையான ஊழியக்காரர் கொடுத்துருக்காரு. வெளிநாட்டில் ஒரு பறவை இருக்கான். அந்த பறவை இனச்சேர்க்கை இல்லாமலேயே முட்டை பொரித்து குஞ்சு பொரித்தது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆமென். அது இனத்தை பிறப்பிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் அந்த குறிப்பிட்ட பறவை எந்த ஒரு இனச்சேர்க்கையும் இல்லாமலேயே முட்டை இட்டு குஞ்சு பொரித்ததான். அதுக்கு அவர் ஒரு ஊழியக்காரர் பதில் கொடுத்துருக்காரு. இது எப்படி? விஞ்ஞானம் இங்கே தோற்று போச்சு, அதுதான் தேவன். அல்லேலூயா. ஆமென்.
எங்கேயாவது தேவன் ஒரு பதிலை வைத்திருப்பார். நாம் ஒரு காலம் தோற்று போகவே மாட்டோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிறிய பெண், ஒரு சிறுமி தன்னுடைய பைபிளை எடுத்துக்கொண்டு சண்டே கிளாஸ் ஸ்டடிக்கு போய்கிட்டு இருக்கிறான். ஒரு வயதானவர் சொல்கிறார், நீ எங்கம்மா பாரா? நான் சண்டே கிளாஸுக்கு போகிறேன். அது வேஸ்ட்டு. நீ வேறு எதையாவது செய்யலாமே, கொஞ்ச நேரம் விளையாடலாமே, அல்லது எதையாவது படிக்கலாமே. நீ சண்டே கிளாஸில் போயிட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டு வருகிறாய். ஏன்னா கடவுள் என்பதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கற்பனை. கடவுள் என்பது என்னது? அது ஒரு கற்பனை, கிடையாது என்று அந்த பெரிய நபர் சொன்னாராம், வயதானவர். உடனே இந்த சிறு பெண், நல்ல கவனிங்க, சிறு பெண்ணுக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். அவள் என்ன செய்தால், பூ பூத்திருக்கிற ஒரு செடியை அப்படியே பிடுங்கினாள். தாத்தா, இந்த பூ எங்கேருந்து வந்தது? செடியிலிருந்து வந்தது. இந்த செடி எங்கேருந்து வந்தது? பூமியிலிருந்து வந்தது. இந்த பூமி எங்கேருந்து வந்தது? கேள்வி கேட்டுட்டு போனால் அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. முடியலை, பதில் சொல்ல முடியல. பூ செடியிலிருந்து வந்தது, செடி பூமியிலிருந்து வந்தது. பூமியிலிருந்து எப்படி வந்ததுன்னா பூமி எப்படி வந்தது? அல்லேலூயா. பூமியினுடைய பரப்பளவு என்ன, சுற்றளவு என்ன, எல்லாவற்றையும் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்ட இந்த கிரகத்தை யார் உருவாக்குனா? எந்த விஞ்ஞானி உருவாக்குனாங்க? அதனால தான் ஆரம்பத்தில் சண்டை போட்டான், பூமி தட்டையாக இருக்கிறதுன்னு ஒருத்தன் சொன்னான், ஒருத்தன் பூமி உருண்டைன்னா. ஆனால் நமக்கு அது உருண்டையோ தட்டையோ ஆமாம் தான் அந்த பூமியில் இருக்கும். அதெல்லாம் மண்டையை போட்டு பிச்சிடாதீங்க, தட்டையாக தானப்பா இருக்குது. அவன் சொல்கிறான் உருண்டைங்கிறான். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதுன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி தான் சொல்லி தந்தாங்க. நம்ம அப்படியான்னு கேட்டு போண்டியதான். சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஒரு சின்ன பாயிண்டை வச்சுட்டு நீங்கள் மடக்கிற பார்க்குறீங்க. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் உள்ள ஞானத்தை நீங்கள் நெருங்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. கடவுளே இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு மறுப்பாளர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சிறு பையன்கிட்ட போட கடவுளாது ஒன்றும் கிடையாது, கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் பார்த்தான், அப்படியே தாத்தா கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்தான், அதை அப்படியே தோலெல்லாம் உரிச்சான். தாத்தா நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்காது, உங்களுக்கு புரியலை. டேய், கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாடா. அப்படியே ஒரு சோள வாய்க்குள்ளே போயிடுச்சு. அடுத்தது அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க ஆரஞ்சு பழம் முழுசையும் சாப்பிட்டுட்டான். தாத்தா ஆரஞ்சு பழம் ருசியாக இருந்ததா அப்படின்னு கேட்டான். படுபாவி பயல, ஒரு துண்டு கூட தராமல் அத்தனையும் சாப்பிட்டு விட்ட. ஆரஞ்சு பழம் ருசியாக இருந்ததுன்னு சொல்லி கேட்குற. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை இப்படித்தான் ருசிக்கணும். ஆரஞ்சு பழத்தை நான் ருசித்ததுனால எனக்கு ருசி என்னன்னு தெரியும். அது புளிப்பா இனிப்பா அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலல்ல. நீ புசிக்கவே இல்லாமல் சும்மா காண முடியாதுன்ட்டு ஆரஞ்சு பழம் புளிப்பா அப்படின்னா உங்களுக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எதுவுமே சொல்ல முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தினுடைய புத்திசாலிகள் புத்திஹீனமான வார்த்தைகளை சொல்வார்கள். ஆனால் தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக அது எதுவுமே நிற்க முடியாது. அல்லேலூயா. சரி, இப்பொழுது கவனிப்போம். இந்த கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பேர் வைக்கணுமா? இம்மானுவேல் என்று பெயர் வைப்பார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது ஒரு வசனம் எடுத்து பாருங்கள். மத்தேயு 1:20 வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே,
உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அந்த பாயிண்டை நீங்கள் வாசிக்கல. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பெயர் வைக்கணும்? இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். வாசிங்க அடுத்தது. சரி, அப்படியே நீங்கள் 21ஆம் வசனத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். அப்போ அந்த இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறாரு? அதுதான் அந்த தேவன். அந்த இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து தான். அந்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தான். அதை நீங்கள் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் வேத வசனத்தை பார்க்கிறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டது. ஆனால் இயேசு என்ற பெயர் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது? ஒரு தூதன் வருகிறான். ஒரு தூதன் வந்து, மரியாளே, நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுங்கிற பெயரை யார் வைக்கல? மரியாளும் வைக்கல, யோசேப்பும் வைக்கல, அவங்களுடைய சொந்த பந்தங்கள் யாருமே வைக்கல. வைத்தது யார்? தேவன் வைத்தார். பரலோகத்திலிருந்து தூதன் வந்து சொல்கிறான், இயேசு என்ற பெயர், இயேசு என்கிற பெயர் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அதனால தான் அந்த இயேசுங்கிற பெயரை சொன்ன உடனேயே பிசாசுகள் ஓடுது, வியாதி சுகமாகுது, அற்புதம் நடக்கிறது. ஏனால் அது எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் என்ன செய்யணும்? முடங்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை நீங்கள் தரித்து கொண்டு அந்த நாமத்தை நீங்கள் சொல்றீங்கன்னா அவ்வளவு மகமும் மகத்துவம் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி ஏசாயா அதை கூறுகிறார். அதன் பிற்பாடு நாம் பார்க்கிறோம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், He is everlasting. He is the everlasting Father. அவர் யாரு? நித்திய பிதா. எத்தனை பிதா நமக்கு உண்டு? ஒரே ஒரு பிதா தான். அல்லேலூயா. அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். தீர்க்கதரிசி அடுத்தது அதை சொல்கிறார், பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார், கன்னிகை மூலமா. அடுத்து அவர் பிறக்கும்போது என்னவாக இருப்பார்? அந்த பாலகன் பிறக்கும்போது, பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசு சாதாரண நபர் இல்லைங்க, அவர் தான் சமாதான காரணர். நான் பாடணும்ல, பாடலை. சமாதான காரணர் நீங்கள் தானேன்னு பாடணும். அல்லேலூயா. ஆமேன். சமாதான காரணராக இருக்க அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். அவர்தான் நித்திய பிதா என்பதை யார் மூலமாக நிரூபிக்கப்பட்டது என்றால், யோவான் அப்போஸ்தலன் மூலமாக அது அங்கே நிரூபிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவரே அந்த வார்த்தைக்கு சொந்தமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அதற்கு சொந்தமானவர் அவர்தான் என்பதை யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 14:9, அதற்கு இயேசு, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. பிலிப்பு அவரை நோக்கி, பிலிப்பு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? பாருங்க, பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பிங்க, அது எங்களுக்கு போதும்.
அப்போ இயேசு சொல்கிறாரு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன், ஐயா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்னை கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டான். ஏன்னா ஏசாயா 9:6 எழுதியிருக்கிறது, அவர் யாராக இருப்பார்? நித்திய பிதாவாக இருப்பார். அதை அறிவதற்கான ஒரு சந்தேகத்தோடு பிலிப்பு கேட்கும்பொழுது இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவ்வளவு காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அல்லவா? ஆமென். என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து நித்திய பிதாவாக இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். இயேசு அதை நிரூபித்தார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் கூட அதை புரிந்து கொள்ள முடியலை. ஏங்க, பிதா வேறங்க, குமாரன் வேறங்க, பரிசுத்தாவி வேறங்க, இந்த 3 பேரும் திருத்துவமாக இருக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஆதாரத்தை கொடுக்க போகிறீங்க? சூரியன் இருக்கு இல்லையா? ஆமாம் இருக்குது. அதிலிருந்து ஒளி வருதா? ஒளி வருது. வெப்பம் வருதா? வருது. ஆமாம். இதை சூரியனை சொல்லிக்கிட்டு அதில் வெப்பம் வருது, அதில் ஒளி வருது, இது எல்லாம் 3 காரியத்தையும் அவங்க சொல்லுவாங்க. ஆமென். ஆனால் தேவன் அப்படி இல்லை. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர். உபாகமம் 6:4 இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை ஆராதித்து வந்தார்கள்? யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவனை. அல்லேலூயா. யெகோவா என்னும் நாமத்தையுடைய அந்த தேவன். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஒரே ஒருவர் தான். அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிக்கணும் அருமையானவர்களே. இந்த கிறிஸ்தவர்களில் அநேகர் கூட தேவனை சரியாக புரிந்து கொள்ள முடியல. ஆனால் வேதம் மிக தெளிவாக இருக்கிறது. பாருங்க, இது உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் எழுதினா? உபாகம் புஸ்தகத்தை மோசே எழுதினார். சரிதானா? ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் 5 ஆகமங்களை எழுதினது யார்? மோசே. தீர்க்கதரிசியாக மோசே எழுதின புஸ்தகங்கள். அப்படியானால் மோசே எங்கே சொல்கிறாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சரி, கவனிப்போம். லூக்கா 2:11 அந்த மேய்ப்பர்களிடத்தில் தூதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு கர்த்தர் தான் அது. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த கர்த்தர் இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சாத்தான் ஒரு முறை இயேசுவின் இடத்தில் வருகிறான். அது மத்தேயு 4 3 விதமான காரியத்தின் மூலமாக இயேசுவை சோதித்து பார்த்தான். கடைசியில் ராஜ்யத்தினுடைய மகிமையெல்லாம் உயர்ந்த மலையிலே கொண்டு போய் இயேசுவை நிறுத்தி, இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் உமக்கு தருவேன், என் கால்களில் விழுந்து சாஷ்டாங்கமாக என்ன செய்யணும்? பணிந்து கொள்ள வேண்டும் என்று சாத்தான் கேட்குறான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும்னா நீ யாரை கும்பிட்டா போதும்? சாத்தானை கும்பிட்டா. ஏன்னா அவன் தான் சொல்கிறான், நான் எல்லாம் தாரேங்கிறானே. ஆமேன். இங்கே உள்ள சினிமா தேட்டர்லாம் யாருக்குன்னு நினைக்கிங்க? இங்கே ரோட்டில் ஓடுற பஸ்ஸெல்லாம் யாருக்குன்னு நினைக்கிங்க? இந்த ஏரோப்ளைன் யாருக்குன்னு நினைக்கிங்க? சாத்தானை கும்பிட்றவெல்லாம் அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆனால் ஒரு வசனம் இருக்குது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு கர்த்தருக்கு பிரியமா.
நீ இஸ்ரவேலாக இருக்கணும், நீ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும், நீ தேவனுடைய குமாரனும் குமாரத்தியாக இருக்கணும், தேவன் உன்னை விட அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆபிரகாம். ஆபிரகாம் உலகத்திலேயே செல்வ சீமாட்டியாக இருக்கும் அளவுக்கு தேவனை ஆசீர்வதித்தாராம். ஆமென். இப்போ பாருங்க, சாத்தான் ஒரு பக்கம் நான் ஆசீர்வதிப்பேன்னு உலகப்பிரமான காரியங்களை கொடுக்கிறார். ஆனால் கர்த்தரோ நமக்கு உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தை நமக்கு தருகிறார். அதனால தான் இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சகோதரி சொன்னாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1993 அவர்கள் சபைக்கு வர்றாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரு சிறிய வீட்டில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்தாங்க. ஒரு நபருடைய வருமானம் இந்த பிள்ளைகளெல்லாம் வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து இந்த பிள்ளைகளெல்லாம் குடும்பமாக பேர பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் அவங்க பட்ட கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா 35 வருஷமாக நாங்கள் அவங்கள தெரிஞ்சிருக்கோம். ஆமேன். இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலும் வரும் பொழுது கர்த்தரை உறுதியாக பிடித்ததுனால கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வசனம் நிறைவேறுகிறது. ஆமேன். அல்லேலூயா. எந்த ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நம்ம கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடி வர்றோம். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், அவருடைய குமாரர்களாக இருந்தால், அவருடைய குமாரத்திகளாக இருந்தால், தேவன் ஆபிரகாமை போன்று சகல விதத்திலையும் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, அதனால் சாத்தான் என்ன செய்கிறான்? இயேசுவையும் கூப்பிட்டு இந்த ராஜ்யத்தினுடைய மகிமை உமக்கு தருவேங்கிறான். இயேசுவுக்கே அந்த சவாலா? மனுஷனை விட்டு வைப்பானா? வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டித்த தேவனையே என் காலில் விழுங்குறான். ஏசு கோவப்பட்டாரா? கையை வாங்கிட்டு கன்னத்தில் 2 அரை அரைஞ்சிட்டு ஓடடான்னு விரட்டியிருக்கலாமா? செய்யவே இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசுவை யாராவது குறை சொன்னால் நீங்கள் கையை நீட்டி அடிச்சிடாங்க. அவங்க அடித்தாலும் பட்டுட்டு வாங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நாங்களாம் அடி வாங்கியிருக்கோம். சுவிசேஷம் அறிவிக்கும் போது பிடிச்சி அடிச்சிருக்கான், முதுகுலெல்லாம் அடிச்சிருக்காங்க என்ன. ஆமேன். கையில் கொண்டு போன கைப்பிரதியெல்லாம் மதவாதிகள் பிடுங்கி கிழித்து எறிந்திருக்கிறார்கள். இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படுறதில்ல. ஏன்னா அவர் பச்சை மரம், நாம் பட்ட மரம். பச்சை மரத்துக்கு எம்பாடு என்றால் பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகள். ஆனால் நம்ம சகிக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு மகிமையான ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் இல்லை, இந்த உலகம் சாத்தானுடைய கையில் இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான்னு அதை கூட அவன் செய்கிறான். இயேசுவை உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிறுத்தி என் கால்களில் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யத்தின் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் அப்படிங்கிறான். இயேசு பார்த்தார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. சாட்ட அடி ஒன்று. நீங்கள் ஒரே ஒரு தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் சாத்தா உங்கள்கிட்ட பேச முடியாது, ஓடிடுவான். ஆனால் நான் அப்படி இல்லைங்க. பிதாவும் தேவன் தான், குமாரன் தேவன் தான், பரிசுத்த ஆவியும் இருக்கா. இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். மூவர் எப்படி என்று ஒன்றாக இருக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு பிலாசபி. அது என்னவோ தத்துவம். வேதாகம கல்லூரிகளில் படித்த பாண்டித்தியம் பெற்ற ஊழியர்கள் இந்த தத்துவத்தை சொல்வார்கள். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, 3 பேர் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? ஏன் நான் வேற, என் மனைவி அங்கே உட்காந்துருக்காங்க, என் மகன் என்ன இருக்கா, நாங்கள் 3 பேரும் ஒருவரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் 3 பேரும் ஒருவராங்க, தனித்தனி நபர் தானே. அல்லேலூயா. ஒரு வேடிக்கையான சம்பவத்தை நாங்கள் சொல்கிறேன், கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே. ஆமென். உங்களுக்கு கொஞ்சம் ஜாலி பிடிக்குமா? கர்த்தர் சொல்லுது. ஒரு கணவன் மனைவி, புதிதாக ஒரு வாலிபனும் வாலிப பெண்ணும் திருமணம் ஆலயத்துக்கு போயிருக்காங்க.
அந்த போதகர் என்ன செய்தார்? வாக்குமூலம் எல்லாம் வாங்கி அவங்கள, இனி நீங்கள் இருவராயிராமல் ஒருவராய் இருப்பீர்கள், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவன் சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டார். இவங்க இது டூர் போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. எல்லாருக்கும் டிக்கெட்டு போட்டாச்சு, ஒரு டிக்கெட்டு குறையுது. கண்டக்டர் சுற்றி பார்க்க, இதை நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்களா? அவர் என்ன இருக்க, நீங்கள் எடுத்துட்டீங்களா? என்ன இருக்குங்க இல்லையா? தேடி தேடி பார்த்தா டிக்கெட் எடுக்காத ஒரு நபர் யார்? எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. கண்டக்டருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. நேராக வந்தார். இந்த புது மணப்பெண், டிக்கெட் எடுத்தீங்களா? ஆமாம் எடுத்துட்டுமே, காட்டுங்க. அந்த கணவர் தூக்கி காட்டினார். ஏம்மா வான் டிக்கெட்டை காட்டு. இவர் அவங்கக்கிட்ட கொடுக்க, அந்த அம்மாவும் தான் இது காட்டு. ஒரே டிக்கெட்டை 2 பேரும் காட்டுறாங்க. என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, தேவன் இணைத்ததை மனிதன் இருக்காத இருக்க கடவன், நீங்கள் இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறீர்கள் நீங்கள் போதகர் சொன்னாருங்க. நாங்கள் இப்போ ஒருவர் தான், ஆனால் தான் ஒரு டிக்கெட் எடுத்துருக்கோம். இதே போன்ற கதை தான் அநேகருக்கு என்ன செய்யாது, புரியாது. தேவன் மூவரை அப்படிங்க இருக்க முடியும். இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். நித்திய பிதா இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அங்கே நீங்கள் திருத்துவம் என்ற கோட்பாடுகளை கொண்டு வர முடியாது. ஒரே ஒரு தேவன் மேலே விசுவாசம் வைத்துக்கிட்டு இயேசு சொன்ன மாதிரி உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக சொன்ன உடனே சாத்தா என்ன செய்யிட்டான்? ஓட்டம் பிடிச்சிட்டான். இல்லை, நாங்கள் பிதாவும் உண்டு, குமாரனும் உண்டு, பரிசுத்தாய் உண்டு. பிசாசு அங்கேயே படுத்துருப்பான், போகமாட்டான். அதான் எனக்கு தெரியுமா, நீ என்ன பெரிய சத்தியத்தை சொல்லித்தாரியா? ஆமென், அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது. அவன் சொன்ன நம்மை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்கிறான் பிசாசு. ஏன்? வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற்ற போதகர்களை விட சாத்தானுக்கு பைபிள் நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகி சாப்பிடும். பைபிள் எடுத்துகிட்டு தான் பேசுகிறான் இல்லையா? அடுத்து தேவாலயத்தின் உப்பரிகளை நிறுத்தி தாழ கொதியும், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அத்தூதர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதுங்க. இப்போ பிசாசு கையில் என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. யாருக்கு போதிக்கிறான்? பைபிளை சிருஷ்டித்தவருக்கே போதிக்கிறான். நம்மளை விட்டு வைப்பான் ஐயா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்படி எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கு, அப்படி எழுதியிருக்கு அப்படிங்கிறான். இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. இந்த கல்லுகளை அப்பங்களாக சாப்பிடும். அதற்கு இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. சாத்தானை துரத்துறதுக்கு தேவனுடைய வார்த்தை தான் சரியான பட்டயம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட கருக்கானதாக இருக்கிறது, கூர்மையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் பேசி பாருங்க. இயேசு அதைத்தான் செய்தார். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கேன்னு சொன்னார் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க சீக்கிரம் யாராவது. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நான் ஒரு சபைக்கு போனேன். நாங்கள் முழுக்க முழுக்க எங்கள் அம்மா எந்த குடும்பம், நாங்கள் ரோமன் கத்தோலிக்க குடும்பம். அங்கே செல வழிபாடு, இங்கே சொரூப வழிபாடு. அங்கேருந்து இங்கே எல்லாம் ஒன்று தான் இருக்கேன். அங்கே சிலையை கும்பிட்டோம், இங்கே சொர்பத்தை கும்பிட்றோம். ஏதாவது ஒன்று கும்பிட்டுட்டு போனோமா, ஆளை விடுங்க. அல்லேலூயா. பைபிளை பற்றியும் தெரியாது. கிறிஸ்தவனாக இருந்தால் பைபிளை பற்றி கொஞ்சமாக தெரியணும். ஆமென். கிறிஸ்தவனாக இருந்தால் என்ன தெரியணும்? பைபிளை பற்றி தெரியணும். நீங்கள் இந்துவாக இருந்தானா ரிக்கு வேதம், சாம வேதம், யசுர் வேதம், அதர்வண வேதத்தை தெரிஞ்சிருக்கணும். ஆமென். இந்த 4 வேதங்கள் தான் அவங்களுக்கு புண்ணியமான வேதம்.
அதில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிற அளவுக்கு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. நாங்கள் போதகராக இருக்கிறதுனால அதில் உள்ள சரத்துக்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து கற்றுக் கொடுக்குறோம். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் கிறிஸ்தவன் அப்படின்னா பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். 190 பேருக்கு பைபிளில் என்னன்னே தெரியாது. அல்லேலூயா. அதில் எவ்வளவு மகத்துவமான காரியங்கள் எழுதியிருக்கு. இந்த உலகத்தின் தோற்றம் முதற்கொண்டு உலகத்தினுடைய அழிவு முடிவு வரைக்குமே இந்த பைபிளில் இருக்கு. ஆமேன். அல்லேலூயா. எல்லா விஞ்ஞானிகளும் பைபிளை ஆராய்ந்து பார்க்குறான். நீ வானத்துக்கு ஏறி கூடு கட்டினாலும் நான் அங்கிருந்து உன்னை விளத்தள்ளுவேன். உடனே பார்த்தான், சந்திரமண்டலத்தில் போய் கூடு கட்டலாமா, மனுஷன் வாழலாமா? அங்கே போய் எனக்கு டிராஃபிக் ஜாமு. இந்த இடத்துக்கு நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தேன். ஆனால் இப்போ ஓவர் டிராஃபிக்காக இருக்குது. அல்லேலூயா. வீடு வீடு எங்கே பார்த்தாலும் வீடு கட்டி ஆட்கள் குடியிருக்கான். இன்னைக்கு தான் சொன்னேன், 142 கோடி இந்திய ஜனத்தொகை. ஆமேன். கூட்டிகிட்டே இருக்கான். இவன் பார்த்தான், சந்திரமண்டலத்தை போய் வீடு கட்டிட்டோம்னா கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கலாமேன்னு இவன் அங்கே போகிற பார்க்கான். கர்த்தர் பார்த்தாரு, நீ வானத்துக்கு ஏறி கூடு கட்டினாலும் நான் என்ன செய்வேன், உன்னை விளத்தள்ளுவேன்னு பண்ணுவேன். ஏன்னா தெரியும், அந்த பையன் சும்மா கிடக்க மாட்டான், அங்கே போய் வீடு கட்டுவான். அதுக்கு முன்னாலே பைபிளில் எழுதி வச்சிருக்கு. எங்கே தான் வீடை கட்டலை, எல்லா இடத்துலையும் வீடை கட்டி எல்லாம் உட்காந்துரும் இந்த பூமியில். காரணம் என்ன, அவர்களை குறை சொல்ல முடியாது, சேனப்பெருக்கம் போய்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அருமையானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தரை பிணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அதுக்கு மேலே சாத்தான் நின்று பேச முடியல, ஓட்டான். ஆமேன். அல்லேலூயா. அதுதான் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரே விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் எந்த பிசாசையும் நீங்கள் விரட்ட முடியும். என்னுடைய விசுவாசம்லாம் அப்படி தான். பிதா ஒருவர், குமாரன் ஒருவர், பரிசுத்தாவி ஒருவர் என்று சொல்லி நான் அப்படியாக 3 பேர் உண்டு என்று நான் விசுவாசிப்பதில்லை. பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன், மாமிச சரீரத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பட்டை பேரில் பெறக்கூடிய ஞானஸ்தானத்துக்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் அப்போஸ்தலர் 2:38 நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம். அல்லேலூயா. அப்படியாக ஞானஸ்தானம் பெற்றதுனால அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஓடுகிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 100க்கு அதிகமான பிசாசுகளை துரத்தும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அது என்ன, இயேசு வசனத்தை எடுத்துக்கொண்டார், பிசாசு ஓடிட்டான். தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தாங்கிற அந்த விசுவாசத்தை எடுத்த உடனே சாத்தான் ஓடிட்டான். அதே போல் அதே விசுவாசத்தில் இன்றைக்கு நாம் இருப்போமானால் எந்த பிசாசு வந்தாலும் நீங்கள் விரட்டிடலாம். ஏங்க, அது செய்வனையாங்க, அது மாந்திரிகமாங்க, அது பில்லிசூனியமாங்க, அது அப்படியாங்க, என்ன இளவு இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் நினைச்சணும் உடங்கணும். பில்லிசூனியம் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைஞ்சி சுக்குநூறாக போயிடும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. என்ன மந்திரவாதம் பண்ணினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அல்லேலூயா. நான் மும்பையிலிருந்து திருநெல்வேலியில் வந்து ஊழிய ஆரம்பித்த சமயத்தில் ஒரு போதகர் என்னிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், உங்களுக்கு விரோதமாக செய்வனும் வச்சுருக்கான், தகடு வச்சுருக்கான், செய்யணும் வச்சுருக்கான்னாங்க. நான் சொன்னேன், சிரித்தேன். அப்படியா, சில பேர் நினைச்சோங்க செய்வனையா, ஐயோ ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஆமாம், ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு சொல்லுதலும் கிடையாது. செய்வனையா, நீ 50 பேர் செய்வனும் வச்சாலும் என்ன ஒன்றும் செய்யாது தெரியுமா. ஆமேன். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அவர் சொல்லியிருக்கார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறாங்களா தேவ பிள்ளைகளே? இப்போ செய்வனை வச்சுட்டான்னு யாராவது கொண்டு சொன்னால் பயப்படுவீங்களா?
பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் ஏன் பயப்படக்கூடாது? கர்த்தரே சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மனுஷன் சொல்லலைங்க. மனுஷன் பயப்படாதப்பா, ஒன்றும் பயப்படாதப்பா, நான் பார்த்து விடுதம்மா. பிரச்சனை வரும்போது ஓடிடுவான். என் வாழ்க்கையில் அப்படி எத்தனையோ பார்த்துருக்கேன், உங்கள் வாழ்க்கையிலையும் பார்த்துருப்பீங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஓட்டுட்டு ஓடிடுவான். அல்லேலூயா. அதனால் இயேசு அப்படி இல்லைங்க. உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் உங்களோடு இருக்கிறேன். அவர் நம்ம விட்டு விலகவும் இல்லை, நம்ம கைவிடவும் மாட்டார். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய வல்லமையை பெற்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுங்க, எப்படிப்பட்ட பிசாசுனாலும் போகும். அது என்ன அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். 100க்கு அதிகமான பிசாசுகள் புற்றுநோய் முதற்கொண்டு சுகமாக இருக்கு. 2 கால்களும் செயலிழந்து நடக்க முடியாதவர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். செத்து போகும் என்று கைவிடப்பட்ட குழந்தை இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறது. இதே சுத்தம்பள்ளியில் ஏகே தெருவில், எங்கே AK-47 அந்த தெருவு தான். எப்படி பேர் வச்சாங்களே தெரில. அந்த ஏகே தெரு உங்களுக்கு தெரியும். அந்த ஏகே தெருவில் ஒரு குழந்தை செத்து போகணும், டாக்டர் கைவிட்டார். ஜெபம் பண்ணோம். இந்த பிள்ளைக்கு இன்றைக்கி வளர்ந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது. ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டாங்க. என்னங்க, ஆமேன். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏதோ பாரம்பரிய விசுவாசியாக இருக்காதீங்க. நீங்கள் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருங்க. அல்லேலூயா. அவர் நமக்கு தாயாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். ஆமேன். பாருங்க, இப்படி எத்தனையோ காரியத்தை சொல்லிவிட்டார். 2 காலம் செயலிழந்து போனாங்க. பாளையங்கோட்டை STC ஸ்கூலில் கிளர்க்காக பணியாற்றக்கூடிய விஜயா என்ற சகோதரி தன் காலை தானே அசைக்க முடியல, பெட்டில் கிடக்காங்க. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். கர்த்தர் விடுதலை கொடுத்து இன்றைக்கு நடக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தான் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. வயசாகி போச்சு, 76 77 வயசு சொன்னாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமேன். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி கொண்டு வருகிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன், எத்தனை தேவன் நமக்கு உண்டு? ஒரே தேவன். அந்த ஒரே தேவன் மானிட சரீரத்தில், மாம்ச சரீரத்தில் இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக அவர் பிறந்து நமக்காக பல பாடுகளில் பெற்று சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதை குறித்து எழுதியிருக்கிறது. பாருங்கள், இப்போ ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமே. இயேசு உலகத்தில் வருவதற்கு காரணம் என்ன? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும். ஆமென். இதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை இயேசு வளர்ந்து ஒரு வாலிபனாக இருக்கிற அந்த காலகட்டத்தில், ஆமென், ஒரு பெரியவனாக வரும் பொழுது அதே தேவாலயத்தில் இந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். எவ்வளோ தத்ரூபமாக நிறைவேறுது பாருங்க. எங்கே இருக்கிறது பிரியமானவர்களே? லூக்கா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. லூக்கா 4:17. ஆமா. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இயேசுவினிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். கவனிங்க, இயேசு எதை வாசித்தார்? ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் எதில் எழுதப்பட்டிருந்தது? தோள்களில் எழுதப்பட்டிருந்தது.
தோலில் எழுதப்பட்டு அது சுருட்டி வைத்திருந்தாங்க. அந்த புஸ்தகம் தோல் சுருள். ஏன்னா அப்பொழுது எது கண்டுபிடிக்கலை, இந்த பேப்பரை கண்டுபிடிக்க முடியல. அந்த காலத்தில் தோலில் தான் எழுதுனாங்க. கல்வெட்டுகளில் அந்த வசனங்கள் எல்லாம் கல்வெட்டுகளில், மோசேயினுடைய காலத்திலலாம் கல்வெட்டுகளில் தான் இருந்தது. கல்வெட்டுகளில் இருந்த அந்த வசனங்களை அவர்கள் ஒன்று கோர்த்து தோல் சுருள்களில் எழுதி வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் இதை போன்ற வேதாகமும் பேப்பரில் கிடையாது. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது இருந்தது தோல் சுருள். அந்த தோல் சுருள் பாருங்கள், அதில் எழுதியிருக்கு பாருங்கள். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பாருங்களேன், அந்த தோல் சுருள் உள்ள புஸ்தகத்தில் இருந்து தான் அவர் வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து பைபிளை சுருட்டுவோமா? ஆனா தோல் சுருள் எப்படி இருந்தது? சுருளாக வைத்து அதை ஒரு கயிறை கொண்டு கட்டியிருப்பாங்க. புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, அப்பொழுதே அவர்களை பார்த்து அவர் பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். பார்த்தீங்களா? இந்த வேத வாக்கியம் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? 712 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு 712 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகள், உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினத்தில் நிறைவேறிவிட்டது. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறி வந்துகிட்டு இருக்கு. கடைசி நாட்களிலே நிறைவேறக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 பாகம் இருக்குது. ஒன்று கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பரிசுத்தப்படுத்தும், அது கிருபையின் காலத்தை குறிக்கிறது. இயேசு நமக்கு கிருபையை கொண்டு வந்தார். நியாயப்பிரமாண காலத்தில் இருந்தால் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா நாம் செய்த பாவத்துக்கு அப்போவுமே தண்டனை கிடச்சிருக்கும். நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ஜீவனுக்கு ஜீவன். ஒருத்தனை கொண்டுட்டான்னா அவ்வளோதான், அது கேஸாகுது, கோட்டாகுது. ஆமேன். அவன் ஒருத்தனை கொண்டுட்டானா அதோட செத்தான்னு வச்சுக்க வேண்டியதான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் என்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களுக்கு இயேசு தண்டனை கொடுக்காமல் நமக்காக இரக்கத்தை காண்பித்தார், அன்பை காண்பித்தார், மனதுருக்கத்தை காண்பித்தார். நம் பாவங்களை அவர் மன்னித்தார். புரிகிறதா? அதனால் நாம் என்ன பாவம் செய்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை மன்னிக்க தயவுறுத்தவராக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி நாம் இப்பொழுது நியாயந்திருக்கப்பட்டால் நமக்கு எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சிருக்கும். ஆமேன். ஆனால் கர்த்தரோ நம்முடைய தண்டனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். ஆகையால் பிரியமானவர்களை கவனிங்க, இந்த 2 காரியம் அதில் இருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், அதுதான் கிருபையின் காலம். இரண்டாவது, நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டக்கூடிய ஒரு நாள். 2 பாகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையில் இயேசு முதல் பாகத்தை நிறைவேற்றிவிட்டார். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையின் போது 2வது பாகத்தை நிறைவேற்றுவார். முதலாம் வருகையில் கிருபையை கொண்டு வந்தார், 2ஆம் வருகையில் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். ஆமேன். இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது. பேதுரு அங்கே எழுதுகிறார், அன்றைக்கு இருந்த ஜலப்பிரளயத்தினால் உண்டான அந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட அந்த உலகம் இதால் ஜலப்பிரளயத்தை கொண்டு நோவாவின் காலத்தில் அதை அழித்தார்.
இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன இருக்கு? அக்கினி தான். சோதோம் கோமோரா பட்டணத்தில் பாவம் பெருகின பொழுது தேவன் அதை எப்படி எரித்தார்? அக்கினியை கொண்டு. வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினி இறங்கி வந்து அந்த 2 பட்டணத்தையும் சுட்டெரித்து போட்டது. அதே போன்று இந்த உலகம் பாருங்க, 2 பேதுருல பாருங்கள், நீங்கள் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே பாருங்கள், தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும். ஜலப்பிரளயத்தினாலே தேவன் அப்பொழுது இருந்த அந்த உலகத்தை பூமியை அழித்து விட்டார். மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், இப்பொழுது இருக்கிற இந்த வானங்களும் இந்த பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் தண்ணீரினாலே இந்த பூமி அழைத்தார். ஆமென், அல்லேலூயா. 2வது லோத்தின் நாட்களிலே அக்கினியினாலே அந்த பட்டணங்களை அழித்தார். ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் என்ன செய்ய போகுது? அக்கினியினாலே அழிக்கப்பட போகிறது உறுதி. ஏன்னா இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படி நிறைவேறிக்கொண்டே வருகிறது. மற்ற 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் வாசிப்பீர்களானால், கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாகிருங்கள். அல்லேலூயா. பாருங்கள், அநேக காரியங்களை அவர் அங்கே கொண்டு வர்றார். பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். அன்றைக்கி உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் பூமி எதிர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. போன வாரம் செய்தித்தாளில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல பூமி எதிர்ச்சி ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆகையில் எங்கேயாவது உலகத்தின் பாகங்களிலே பூமி எதிர்ச்சி ஏற்படுகிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். காரில் வரும்போது தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கொள்ளை நோய் வந்தது, ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொன்று போட்டது. அதை நம்ம மறக்க முடியுமா? அது என்ன பேர்? கொரோனா அப்படின்னு ஒரு பக்தர் பாடினார். நல்ல பாட்டு. ஆமென். அந்த கொரோனா வந்தது பாருங்க, எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டு. நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் வாரிட்டு போனது போல் கொரோனா எல்லாரையும் வாரிட்டு போயிட்டு. இப்பொழுது அதை முதல்ல தோன்றின நாடு சீனா. அங்கே இப்பொழுது புதியதொரு வைரஸ் வந்துடுச்சான். ஏன்னா பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? கொள்ளை நோய்கள் உண்டாகும். அப்படியானால் அந்த கொள்ளை நோய் நீங்கள் அப்பா கொரோனா நின்றுட்டப்பா, நான் ஊசியெல்லாம் போட்டுட்டேன்ப்பா, ரொம்ப சந்தோஷம், என்னமோ கொரோனா வரவே வராதுப்பா அப்படின்னு நீங்கள் நிம்மதி விடுதீங்களா? முடியவே முடியாது. ஆமென். அடுத்த வைரஸ் வந்தாச்சு சீனாவில். அல்லேலூயா. அது வேகமாக பரவும். உலகத்தில் என்னென்ன வைரஸ்லாம் வருது, ஏகப்பட்ட வைரஸ். இடையில குரங்கு அப்படின்ட்டு அது ஒரு நோய் வந்துச்சு, பறவை நோய்ங்கிறான், என்னெல்லாமும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சீனாவில் மறுபடியும் ஒரு பயங்கரமான வைரஸ் வருது. ஏன்னா கொள்ளை நோய்கள் உண்டாகும். கொள்ளை நோய் அல்ல, கொள்ளை நோய்கள். அப்போ வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நிம்மதியெல்லாம் நீங்கள் விட முடியாது. அல்லேலூயா. ஆகிய இந்த உலகமாவது அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையெல்லாம் நிறைவேறிக்கிறது. நம்ம அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. நாம் இதோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் நின்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்தார். அப்புறம் அதே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன பாடுகளை எல்லாம் அடைய போகிறார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவர் பேசுகிறார். ஏசாயா 53:1 நாம் பார்க்க போனால் அங்கு இருக்கிறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும்
வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இயேசுவை பார்க்கும் பொழுது நாம் விரும்பத்தக்க ரூபம் கூட இல்லை. பாருங்க, அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்படும் பொழுது அவருடைய கைகளில் இரத்தம், கால்களில் இரத்தம், எல்லா விதத்திலும் இரத்தம். ஆமேன். இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த கேடடைந்தார். எஸ்ஐ 53 நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் முடிந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டார், இரத்த சிந்தினார், மரித்தார், விட்டார். நம்முடைய மீறுகள் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக. இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இன்னும் அநேக காரியங்களை பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 1000 வருஷ அரசாட்சி அங்கே இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீ 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இயேசு அரசாள போகிறார். ஆமேன். இன்றைக்கி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எது வேணாலும் வரட்டும், எது வேணாலும் போட்டோம். ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டுகள் வாழப்போகிறார். இந்த உலகத்தில் அரசாட்சி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 66 பாருங்க, 65ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 65. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகி பாவியோ சபிக்கப்படுவான். வீட்டில் போய் அப்படியே வாசிங்க. கடைசியா 25வது வசனத்தை வாசிங்க. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாகவே மேயுமா. சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை. தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஏன்னா 1000 வருஷம் அரசாட்சியில பிசாசு என்ன செய்வான்? கட்டப்பட்டுருவான். அவன் கிரியை செய்ய முடியாது. 1000 ஆண்டுகள் பிசாசு கட்டப்பட்டதுனால இப்போ அந்த 1000 வருஷம் அரசாட்சியில தீங்கே செய்ய முடியாதான். சிங்கம் மாட்டை போல என்ன செய்யும்? வைக்கோல தின்னும். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாகவே மேயுமா. சாத்தியமா? எங்கள் விஞ்ஞானம் அதை ஒத்துக்கொள்ளாது என்று விஞ்ஞான அறிவியலாளர் சொல்வார்கள். ஆனால் அது பைபிளில் எழுதியிருக்கு. ஒரு நாள் நீ உட்கார்ந்து பாருங்கள். ஓனாயும் ஆட்டுக்குட்டி கண்டா ஓனாய் விடுமா? இயேசு சொன்னார், இதோ ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை போல உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆட்டுக்குட்டி ஓநாய் ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யும்? பீறி போடும். ஆனால் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக மேயும். ஒன்றாக மேயும் போது அது பேசிக்கொள்ளுமா. ஒரு காலத்தில் பிசாசு கட்டப்படாத பொழுது உன்னை கண்டு நான் கடிச்சு சாப்பிட்டேன். ஒரு ரத்தம் எனக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்தது. உன் மாமிசம் அதோட ருசி. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி என்னவோ தலைகளை மாறிட்ட. உன்னை சாப்பிடணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லையே. சரி, நம்ம 2 பேர் ஃப்ரெண்டு. நம்ம 2 பேர் யார்? ஃப்ரெண்டு. வா, ஒன்றாவே போகணுன்னு கையை கோத்துட்டு போவோம். அப்படித்தான் நடக்கணும். பைபிளில் இருக்குது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கீரியும் பாம்பும் கூட ஒன்றா விளையாடணும்னு நினைக்கிறேன். பாம்பை கண்டா கீரி விடுமா? விடாது, துண்டாக்கிறோம். ஆனால் கீரியும் பாம்பும் ஒன்றாக விளையாடும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வார் ஒருவருமே இல்லை. இதையும் ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கு. இப்படி 66 புஸ்தகத்திலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்னால், பிறந்த பிற்பாடு, அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய அரசாட்சி, புதிய வானம் புதிய பூமி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசி. ஒரு நேரம் கிடைக்குமானால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வாசிங்க.
இந்த புஸ்தகத்தை நீங்கள் ஆரம்பம் முதல் தியானம் பண்ணி வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி தருவார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம்தான் முதலாவது வருஷம், முதலாவது வருகை. 2வது வருகையில் அவர் எப்படி வரப்போகிறாரு? நியாய தீர்ப்புக்காக ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அது யாருமே மாற்ற முடியாது. ஏன்னா வானமும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது என்ற வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபம் செய்யலாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவர். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகும். இன்றைக்கு ஆராதனையில் நான் பாடின ஒரு பாடல், ஆமேன். வானம் வானாதி வானம். நான் என் மகளும் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். நீ மத்தியானம் விட்டுட்டோம். என்னுடைய இளைய மகளும் நானும் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். தியானத்தோடு நீங்கள் கேளுங்க. அல்லேலூயா. வானாதி வானம். நம் ஜெபத்தோடு இருப்போம். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த சவுண்டை கொஞ்சம் குறைச்சிக்க. கண்ட்ரோல் குறைக்கிறது. நாம் எல்லாரும் கடைசியாக ஒரு பாடலை பெறும். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவராக. அப்படி தூக்கி வச்சுக்கலாம். பாஸ் போற சாரி கரி சரி சத சரப கரி சரி சாரி கரி சரி சத சகம கரி சரி சரி கணிக பக பக பத சா கரி சாரி ரி சப சா சா சத பக பகரி சா கரி சாரி ரி சப சா சா சத பக பகரி சரி க பக சரி ரி கா. வானாதி வானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, வசனங்கள் மாறாதையா. வானாதி வானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, வசனங்கள் மாறாதையா. கலங்காதே என்றென்னை தேற்றி தினம் தினம் நடத்துகின்றே. திகையாதே கலங்காதே என்றென்னை தேற்றி தினம் தினம் நடத்துகின்றே. மறைந்தீரே என்னை சரிக பத சரிரிகா. மறைந்தீரே
வானாதி வானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. இடங்கொள்ளாமட்டும் ஆசீர்வதிப்பீர், இனிமை இனிமை என்றோ. இடங்கொள்ளாமட்டும் ஆசீர்வதிப்பீர், இனிமை இனிமை என்றோ. நீர் பாய்ச்சலான சரிகமத சரிகா, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வானாதி வானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. பலவீனத்தில் என் பலனான தேவா, பல கோடி ஸ்தோத்திரமே. பலவீனத்தில் என் பலனான தேவா, பல கோடி ஸ்தோத்திரமே. முறங்காது என்னை சரிகமத சரிகா, உறங்காது என்னை காக்கும் உம் அன்பை ஒருபோதும் ஒருபோதும் மறவேனே நானா. வானாதி வானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. வானாதி வானம் பூமியும் மாறும், வசனங்கள் மாறாதையா, உம் வசனங்கள் மாறாதையா. ஹல்லேலூயா. வானாதி வானம் கூட மாறி போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் மாறி போகாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் எல்லாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான மாலை வேளையில் அருமையான சகோதரி ஆண்டவரே சோத்திரம் மரகத மேரி அவர்கள் குடும்பத்தில் வந்து சுத்தமல்லி கிராமத்தில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக இந்த ஜெபக்கூட்டம் நடத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த பிரதான கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவரீர் உம்முடைய நாம மகிமைக்காக அநேக தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல கூடி வந்து உம்மை துதித்து பாடினோம், உம்முடைய வார்த்தையை தியானித்தோம். கர்த்தரும் தம்முடைய தூதர்களோடு கூட எங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தாவே இந்த ஜெபக்கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின அருமையான சகோதரியினுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள், மருமக்கமார்கள், மருமகள்மார்கள், ஆண்டவரே பேர குழந்தைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி இந்த முழு குடும்பமும் உம்மை சேவிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீ தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென் கர்த்தாவே. சோத்திரிக்கிறப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்ன அது வசனத்தின்படி ஆண்டவரே இந்த குடும்பத்தை உம்முடைய பிள்ளைகளை அப்படியாக நீர் ஆசீர்வதித்து இருக்கிறேன். நாங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் அருமையான சகோதரியை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், அருமையான மருமகள்மார்களை ஆசீர்வதிக்கிறோம், அருமையான பேர பிள்ளைகளை
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக அருமையான சகோதரி மரகத மேரியினுடைய தாய்க்காக ஜெபிக்கிறோம், தகப்பனாருக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமோ சந்தோஷமோ சமாதானமோ சுகமும் பலமோ ஆசீர்வாதங்களும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் என்றென்றைக்கு நிலைநிற்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.